அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பிஎல்ஐ ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருக்கோம், குழந்தைகள் இருக்காங்க. கணவர் வந்து ஒர்க் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. சப்போஸ் அந்த கணவருக்கு ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பம் வந்து ஒரு நெருக்கதியாகிடும். அதாவது குடும்பத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு இன்சூரன்ஸு அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம்னா, கணவர் யாராவது இறப்பு ஏற்பட்டால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இன்சூரன்ஸு அதான். இன்சூரன்ஸ் இருக்குங்கிறது இப்போ ஒரு குடும்ப சூழலில் ஒரு முக்கியமான பங்கு. அதை மறந்துடாதீங்க. ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ப்ரைவேட்லாம் இதெல்லாம் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் ப்ரைவேட்டோட இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸ் தான். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதை விட பெஸ்ட்டான இன்சூரன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்கீம்ஸை பாருங்கள், சேஃப்டியை பாருங்கள், உங்கள் பணத்தை எப்படி ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னு தெரிஞ்சுங்க. இன்சூரன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு அழகாக விளக்கி தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்லை. பிஎல்ஐனா என்ன, அது ஒரு ஸ்கீம் பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎல்ஐ ஹோல் இன்சூரன்ஸ் லைஃப், அதாவது பிஎல்ஐ சுரக்ஷா அப்படி ஸ்கீம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பணம் ப்ளஸ் பாதுகாப்பு இந்த ரெண்டும் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பிஎல்ஐயில் இந்த சுரக்ஷா ஸ்கீமை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம பிஎல்ஐ ஸ்கீம் வந்து பிஎல்ஐ சுரக்ஷா ஸ்கீம். இது வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு வகையான ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீமில் என்னோட பிளான் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட ஒரு பிளான், அதாவது பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு. அதாவது உங்கள் ஹோல் லைஃப், அதாவது சுரக்ஷா அங்கே வந்துட்டாலே உங்களுக்கு ஹோல் லைஃப், அதாவது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இன்சூரன்ஸ். வாழ்நாளில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இந்த இன்சூரன்ஸ் உங்களை காப்பாற்றும். வாழ்நாள் முழுவதும். மெச்சூரிட்டி ஏஜ் 80. அதாவது இந்த இன்சூரன்ஸோட ஏஜ் வந்து 80 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 80 வயசு வரைக்கும். நீங்கள் 80 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸோட ஹோல் அமௌண்ட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் 80 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. சிம்பிள் லாஜிக்காக தான். ஆனால் மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்போ கையில் கிடைக்குன்னா 80 வயதுக்கு பிறகு தான். நீங்கள் 80 வயது வரைக்கும் இருந்தால் கையிலே கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். மாதம் ஒரு தொகை கட்டிக்கிட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு 80 வயது பூர்த்தி அடைந்த பின்னா உங்கள் கையில் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். சரியா? மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 80 வயசு. அஷ்யூர்டு ப்ளஸ் போனஸ், அதாவது என்ன அமௌண்ட் கிடைக்குன்னா எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் போனஸ் எடுத்தீங்க, சப்போஸ் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு போனஸ் எடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸு போனஸ் கிடைக்கும். அதாவது 20 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அஷ்யூர்டுனா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு போனஸ் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். போனஸுங்கிறது 1000க்கு 50 ரூபாய், 80 ரூபாய் அப்படின்னு ஒரு ரூபாய் பிடிச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து 1000க்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் போனஸ் எப்படி கணக்குறாங்க நான் தனியாக வீடியோ போடுறேன். பிஎல்ஐயில் போனஸ் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஷ்யூர்டு ப்ளஸ் போனஸ். இது வந்து உங்களுக்கு முதிர்வு அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்பிளாக சொல்கிறேன். பிஎல்ஐயோட சுரக்ஷா அந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இன்சூரன்ஸு. சரியா? 80 வயது பிறகு தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கையில் கிடைக்கும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இறந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி கையில் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா? தகுதிகள் பாருங்கள். இந்த ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன தகுதிகள் இருக்கணும். இந்த ஸ்கீமை நீங்கள் ஆரம்பிக்கிற வயசு வந்து 19லேருந்து 55 வயது. அதாவது 19 வயதுலேருந்து 55 வயது வரைக்கும் உள்ள நீங்கள் இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ண முடியும். 55 வயதுக்கு பிறகு இந்த ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வயசாயிரும்ல. அதனால் 19லேருந்து 55 வயசு உள்ளவங்க ஸ்கீமை செலக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட் மாறும். நீங்கள் 10 லட்ச ரூபாயோ இல்லை 20 லட்ச ரூபாயோ அந்த மாதிரி ஸ்கீம் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அது அமௌண்ட்டு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் 20,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணலாம். 50 லட்சம் மினிமம், மேக்ஸிமம் 50 லட்ச ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதில் இந்திய குடிமகனாக இருக்கணும். இது தேவையில்லை. நம்ம இந்திய குடிமகன் தான், அமெரிக்கா ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த தகுதிகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறணும். தெரிஞ்சுங்க. இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 19 to 55 வயதுக்குள்ளே இருக்கணும். 20,000 எடுக்கலாம், 50 லட்சம். இது எப்படின்னா குறைந்தபட்சம் 20,000 அமௌண்ட்டு 50 லட்ச ரூபாய் எடுக்கலாம். இந்திய குடிமகனாக இருக்கணும். பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள். இந்த அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, இன்சூரன்ஸ் வந்து 10 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்கன்னா
10 லட்சம் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். அதாவது 10 லட்சங்கிறது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் 20 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். 50 லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா 50 லட்ச ரூபா ப்ளஸ் போனஸ், அதாவது 80 வயதில் உங்களுக்கு கையில் கொடுக்கும். 80 வயது பூர்த்தி அடைந்தப்போ கிடைக்கும். சரியா? இந்த திட்டத்தோட பயன்கள் பாருங்கள். இது ஒரு அரசு பாதுகாப்பு, அதாவது போஸ்டல் வந்துட்டாலே ஒரு கவர்மெண்ட் தான், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அரசு பாதுகாப்பான ஒரு ஸ்கீமு. அது பிறகு பாருங்கள், கடன் வாங்கும் வசதி. ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்கள் கட்டின ப்ரீமியம் அமௌண்ட்டில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கினா, லோனுங்கிறது தெரிஞ்சுங்க, லோனை எமர்ஜென்சி லோன் வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை அடைக்க வேண்டியிருக்கும். சரியா? வரி மிச்சம், டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கட்டி நீங்கள் டேக்ஸ் மிச்சம் பண்ணியிருக்கலாம். சரியா? இதுதான் பிஎல்ஐ சுரக்ஷாவுடைய ஹோல் ஸ்கீமோட மெத்தட் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கணும், நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க. பிஎல்ஐ ஆரம்பிக்கணும், சுரக்ஷா ஸ்கீம் ஆரம்பிக்க சொல்லுங்கள். அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, சப்மிட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.